மனோதத்தை ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போனான். டாக்டர் நான் கட்டிலில் படுத்துங்கிறேன், எவனோ ஒருத்தன் கீழே இருந்து என்ன பேசுகிற மாதிரியே பார்க்குற மாதிரியே இருக்குது, ஒரு மாதமாக எனக்கு தூக்கம் கட்டு போச்சேன்னா. அவர் மனசுக்குள்ளே கணக்கு போட்டார், ஒரு சிட்டிங்க்கு 1000 ரூபான்னு வச்சு ஒரு 10 வாரம் இவனை கூப்பிட்டோம்னா 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும்னு மனசில் வச்சு வாரம் ஒரு சிட்டிங்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகுன்னார். அவன் என்ன பண்ணான், எதுக்கு எங்கள் வீட்டு அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன், இல்லைன்னா அவள் வாழ்நாள் பூரா தூங்க விட மாட்டா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து போனவன் அவ்வளோதான் சார், வரல. ஒரு மாதத்துக்கு பிறகு 2 பேருமே டாக்டரும் அவனும் பிள்ளையார் கோயில் வாசலில் சந்திக்கிறாங்க. என்னப்பா உடனே வரேன்னு சொன்னேன், வரவே இல்லை. அதுவா டாக்டரு, எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு 100 ரூபாயில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டான்னார். எப்படியான்னு கேட்டார். கட்டில் பிரித்து விற்றுட்டா, இப்போ ஒரு பாய் வாங்கி கொடுத்துட்டா, அதில் தான் படுத்துங்கிறேன், அந்த மாதிரி கனவே எனக்கு வர்றது இல்லைன்னா. ஒரு பணம் வளர வேண்டுமென்றால் ஒரு பெண்ணினுடைய கையில் கொடுக்க வேண்டும். சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்ல கண்ணுன்னா.